பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இது அவர் தாக்கல் செய்துள்ள 8வது பட்ஜெட் ஆகும். சரியாக 11:02க்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு மத்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையை தொடங்கினார். சில நிமிடங்கள் தொடர்ந்து கூச்சலிட்ட எதிர்க்கட்சியினர் பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து தனது உரையை நிகழ்த்தி வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுவரை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின் சிறப்பம்சங்கள் வெளியானது. உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. அரசு மேற்கொண்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. விவசாய வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 7.7 கோடி விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் பயன்பெற உள்ளனர். அஸ்ஸாமில் யூரியா தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு தொழில் துறையினருக்கு 5 லட்சம் நிதி உதவியுடன் கூடிய கிரெடிட் கார்டு வழங்கப்படும். கிராமப்புறங்களில் இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் பயன்பெறும் வகையில் புதிய மேம்பாடு திட்டம் செயல்படுத்தப்படும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்க 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு. பட்டியல் இன பெண்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2 கோடி கடன் உதவி வழங்கப்படும். 5 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள். தோல் மற்றும் காலணி தயாரிப்பில் 22 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆண்டுக்கு 12.7 லட்சம் டன் உரம் உற்பத்தி செய்ய இலக்கு. தோல் மற்றும் காலணி தயாரிப்பில் 22 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 500 கோடி மதிப்பில் கல்விக்கு AI குறித்த தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும். நாடு முழுவதும் 23 IITகள் மேம்படுத்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும். இவ்வாறாக மத்திய நிதியமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்.